அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் பார்க்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சியான சம்பவம் கற்பனை அல்ல. இது நம் உயிருக்கு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்குச் சொல்லித் தந்த ஓர் உண்மை வரலாறு. இந்த சம்பவம் உலக புகழ்பெற்ற ஹதீஸ் நூலான சஹீஹ் புகாரியில் 2291வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேர்மைக்கும் இறை நம்பிக்கைக்கும் இரக்கணமாக திகழ்ந்த ஒரு மனிதரை பற்றி நபிகளார் விவரித்த அந்த அற்புத காட்சி இதோ. எனது மதிப்பிற்குரிய சகோதரரே, அல்லாஹ் உமது செல்வத்தில் பரக்கத் செய்வானாக. எனக்கு ஒரு சிறிய உதவி தேவைப்படுகிறது. எனக்கு எனது வியாபாரத்திற்காக 1000 தீனார்கள் கடன் தேவைப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்தில் திருப்பி தந்துவிடுகிறேன். செல்வந்தர் யோசனையுடன், 1000 தீனார்கள் என்பது பெரிய தொகை. உமக்கு நான் கடன் தர தயார். ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கு சாட்சியாக யாரையாவது அழைத்து வாரும். நாளைக்கு ஏவேனும் சிக்கல் வந்தால் சாட்சி வேண்டுமே. எனக்கும் உங்களுக்கும் இடையில் ஜாமீன்தாரராக அல்லாஹுவே போதுமானவன். நீர் சொல்வது சரிதான். அல்லாஹுவை விட சிறந்த ஜாமீன் யாரும் இல்லை. இதோ 1000 தீனார்கள். குறிப்பிட்ட தேதியில் என்னிடமாக அல்லாஹுவே போதுமானவன். நீர் சொல்வது சரிதான். அல்லாஹுவை விட சிறந்த ஜாமீன் யாரும் இல்லை. இதோ 1000 தீனார்கள். குறிப்பிட்ட தேதியில் என்னிடம் ஒப்படைத்துவிடும். கடன் கேட்பவர் தனக்குள், யா அல்லாஹ், இன்றுதான் நான் கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டிய கடைசி நாள். இதோ பணத்தை தயார் செய்துவிட்டேன். ஆனால் என் ஊருக்கு செல்ல ஒரு கப்பலும் கூட இல்லையே. நான் கொடுத்த வாக்கை தவறவிடக்கூடாதே. அவர் ஒரு மரக்கட்டையை எடுத்து அதில் துளையிடுகிறார். பணத்தையும் ஒரு கடிதத்தையும் உள்ளே வைக்கிறார். கடன் கேட்பவர் கடலை நோக்கி, யா அல்லாஹ், நீயே அறிவாய். நான் அவரிடம் கடன் வாங்கியபோது உன்னையே சாட்சியாகவும் ஜாமீனாகவும் ஆக்கினேன். அவரும் உன்னை நம்பித்தான் பணம் தந்தார். இப்போது என்னால் நேரில் செல்ல முடியவில்லை. இந்த அமானிதத்தை எப்படியாவது அவரிடம் சேர்த்துவிடு இறைவா. மரக்கட்டையை கடலில் வீசுகிறார். அது அலைகளில் அடித்துச் செல்லப்படுகிறது. செல்வந்தர், இன்றுதான் அவர் வருவதாக சொன்ன நாள். ஒரு கப்பலையும் காணோமே. சரி, விறகுக்காவது பயன்படும் என இந்த மரக்கட்டையை எடுத்துச் செல்வோம். வீட்டிற்குச் சென்று மரக்கட்டையை பிளக்கிறார். உள்ளே தங்கம் கொட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ், இது என்ன? உள்ளே காணோமே. சரி, விறகுக்காவது பயன்படும் என இந்த மரக்கட்டையை எடுத்துச் செல்வோம். வீட்டிற்குச் சென்று மரக்கட்டையை பிளக்கிறார். உள்ளே தங்கம் கொட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ், இது என்ன? உள்ளே கடிதம் இருக்கிறதே. அல்லாஹுவின் பெயரால் இதை உமக்கு அனுப்புகிறேன் என்று எழுதியிருக்கிறதே. அவர் அல்லாஹுவை ஜாமீனாக வைத்தார். அல்லாஹுவே அதை என்னிடம் சேர்த்துவிட்டான். சகோதரரே, என்னை மன்னியுங்கள். குறித்த நேரத்தில் வர கப்பல் கிடைக்கவில்லை. இதோ உங்கள் 1000 தீனார்கள். செல்வந்தர் புன்னகையுடன், நண்பரே, நீர் மரக்கட்டையில் வைத்து அனுப்பிய பணத்தை அல்லாஹ் ஏற்கனவே என்னிடம் சேர்த்துவிட்டார். நீர் கொண்டு வந்த இந்த பணத்தை நீரே வைத்துக் கொள்ளும். உமது நேர்மையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். வாக்குறுதி. மரக்கட்டை வழியாகவாவது பணத்தை அனுப்ப வேண்டும் என்ற அந்த மனிதரின் இன்டென்ட். நம்பிக்கை. அல்லாஹுவை ஜாமீனாக வைத்தால் அவன் கைவிட மாட்டான் என்ற உறுதி. இந்த சம்பவத்தை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலி அவர்கள். அல்லாஹுவின் மீது நாம் வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் பிறர் சொத்தை உரிய நேரத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த துடிப்பும் நம் ஒவ்வொருவிடமும் இருக்க வேண்டும் என்பதே இந்த சஹீஹ் புகாரி ஹதீஸ் நமக்குச் சொல்லும் பாடம்.